உண்மையாகவே வந்து உங்களுடைய இருதய வலி ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு சொல்லாமல் சடனாக ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மையே கிடையாது. கண்டிப்பாக உங்கள் உடலுக்கு வந்து அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அந்த உடல் உங்ககிட்ட இதுக்கான இந்த பிரச்சனை வரப்போகுதுன்றத முன் அறிவிப்பாக நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கும். இது தெரியாமல் விட்டதுனால தான் ஒரு நாள் வந்து அது சடனாக வருது. அப்படியாப்பட்ட சில அறிகுறிகள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அறிகுறிகள் இருந்தால் இதை கேட்ட உடனே வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. சாதாரணமாக போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம நெஞ்சு வலி அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா நெஞ்சில் இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஒரு சாதாரண ஒரு கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்கலாம், அதனால நம்ம பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது வந்து கேஸ்ட்ரிக் மருந்தை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் போய் அதை வந்து ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒரு அறிகுறியாக காட்டும். அந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஓடிட்டே இருக்கும். ஃபஸ்ட் இங்கே வரும், அப்புறம் இங்கே வரும், பின்பக்கம் வரும், உங்களுடைய கீழ்ப்பக்கம் நடுப்பகுதியில் இந்த இடத்துல வலிக்கும். அந்த மாதிரியான இந்த வலி வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கேஸ்ட்ரிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வலி ஒரே இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. கரெக்டாக அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே வலிக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற இடத்துல இருந்து அந்த வலி வந்து அப்படியே வந்து அகலமாயிட்டே பெருசாகிட்டே போகும், விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உடனே போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்து இதை வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது.